வீக்கெண்டு வந்துருச்சு எங்கடா போகலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, கம்பரசம்பேட்டைக்கு அடுத்து நம்ம கொள்ளிடம் பாலத்துலேயும் ஒரு செக் டேம் கட்டியிருக்காங்க. நம்ம தெரிஞ்சு அங்கே போனப்போ நமக்கு கிடைத்த ஒரு சர்ப்ரைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4, 5 லேடீஸ் பார்த்தீங்கன்னா சல்லடையை வச்சு வந்து சலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம வந்து திருச்செந்தூர் கடற்கரையில் தான் பார்த்துருக்கோம். அங்கே குளிக்க வர மக்களோட ஆபரணங்கள் தொலைந்து போனதையும், அதை இந்த மாதிரி சல்லடை போட்டு சலித்து மக்கள் எடுத்துக்கொள்வதும் வந்து நம்ம அங்கே பார்த்துருக்கோம். ஆனால் கொள்ளிடக்கரையில் எப்படி வந்து இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, சரி ஓகே நம்ம ஏன் போட்டு மண்டையை குழப்பிக்குவானே, அவங்கள்ட்ட போய் கேட்போம் அப்படின்னு போய் நம்ம கேட்டப்போ அவங்க தந்த பதில் உண்மையிலேயே நமக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சுங்க. அப்படி என்ன பதில் தந்தாங்கன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, பழங்கால நாணயங்கள் கிடைப்பதாக சொல்லி நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தினாங்க அந்த மக்கள். உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கே எப்படி வந்து பழங்கால நாணயங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, ஏதோ நம்ம மைண்டுக்கு எட்டினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த விதத்துலேயும் வந்து இங்கே பழங்கால நாணயங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நம்ம உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட 150 ஆண்டு பழமையான பழைய காலத்து பாலம், இப்போ கொள்ளிடத்தில் கட்டப்பட்ட பாலம் இடிந்து விழுந்தது. அந்த இடிந்து விழுந்த இடிபாடுகளுக்கு நடுவே மேபி அந்த காலத்தில் வந்து ஏதாவது நாணயங்களை வந்து எதுவும் வந்து பதுக்கி வச்சாங்களா, இல்லை என்னன்னு ஏதுன்னு புரியல. அந்த ஒரே ஒரு சாத்தியக்கூறு மட்டுமே தான் என்னுடைய அறிவுக்கு எட்டியது. கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் பழமையான ஒரு பாலம் அங்கே அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் வேணால் அந்த பழங்கால நாணயங்கள் வந்து கிடைத்திருக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் என் மைண்டு கேட்டுருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது வந்து வேறு எந்த விதத்துலையாவது வந்து இங்கே பழங்கால நாணயங்கள் கிடைப்பதற்கான சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னு தோணும் பட்சத்தில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. நம்ம பேசிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் சலிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது உங்கள்கிட்ட வந்து பழங்கால நாணயங்கள் ஏதாவது வந்து சிக்கிச்சா அப்படின்னு கேட்டால் வந்து கிட்டத்தட்ட 4, 5 லேடிஸ் வந்து சலிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க யாருக்குமே வந்து அன்னைக்கு தேதிக்கு நான் போன அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து எந்த நாணயங்களும் கிடைக்கப்பெறலை. ஸோ நமக்குமே அது வந்து மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது. அப்படியான பழங்கால நாணயங்கள் நானுமே இது வரைக்கும் பெரிய அளவில் வந்து பழங்கால நாணயங்கள் நானும் பார்த்ததில்ல. சரி அப்படி கிடைக்கும் பட்சத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நானும் பார்த்துருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு வந்து என்னுடைய அவங்களுக்கும் கிடைக்கல, என்னுடைய கண்களுக்கும் அது வந்து கிடைக்கல. இப்படி ஒரு தேடுதல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அங்கே சலிச்சிக்கிட்டு இருக்கும்போதே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நெத்திலி மீன் கூட்டம் அவங்கள சுற்றி வந்துச்சு. எல்லாம் குஞ்சுகள், நெத்திலி மீன் குஞ்சுகள் அவங்கள சுற்றி வந்துச்சு. சரி காயின் தான் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சல்லடையில் அப்படியே அந்த நெத்திலி மீன் கூட்டத்தில் வந்து அந்த சல்லடையை விட்டு அப்படி தூக்கும்போது பார்த்தா அவ்வளோ நெத்திலி மீன் குஞ்சுகளும் வந்துட்டு சிக்கிச்சு. அந்த நெத்திலி மீன் குஞ்சுகளை அவங்க வந்து ஒரு பையில் வந்து பிடிக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பழங்கால நாணயங்கள் தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் நமக்கு நெத்திலி மீன் குஞ்சுகளாவது கிடச்சிச்சே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவங்க வந்து அதை பிடிக்க ஆரம்பித்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.